ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செவ்வாய் பிள்ளையார் விரதம் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை காலையிலே போயிட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தாழை நிறையா இருக்கும். அங்கே போயிட்டு கத்தியால் பறிச்சிக்கிட்டு வந்துட்டேன். ஒரு 6 பீஸ் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு போல் பசுஞ்சாணம், அதாவது கன்றுக்குட்டியோட சாணத்தை எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டிலேயே புங்கம் தழையும் புளியந்தழையும் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கணும். ஏன்னா நம்மள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட இல்லை வெளியே போகும்போது நேரத்தோடு எடுத்துகிட்டு வந்துடணும். வைக்கல் கொஞ்சம் எல்லாத்தையும் கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிக்கிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக 1 மணி. 2 மணக்கட்டை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தவிட்டால் கோலம் போட்டுக்கிட்டேன். அதை சுற்றி கோலம் மாவால் அழகாக கோலம் போட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி கிச்சன் மேடை மேலே தான் செவ்வாய் பிள்ளையார் கொண்டாட போகிறேன். மணக்கட்டை நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டேன். 2 பக்கமும் புங்கம் புளியும் தாழம் சமமாக வச்சுட்டேன். மணக்கட்டை மேலே சாமந்தி பூ இருந்துச்சு, அழகாக ஜோடனை பண்ணிட்டேன். பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே சாணி பிள்ளையாரும் மஞ்சள் பிள்ளையாரும் வச்சு அவங்களுக்கு பொட்டு வச்சு பூ வச்சுட்டேன். 2 பக்கமும் தேங்காயும் உடச்சி வச்சுட்டேன். நான் இப்போ என்னென்ன பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பூஜையை செய்கிறதால அவ்வளோ நன்மை. நம்மளுக்கு என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கிடைக்கும். கைமேல் பலன்னுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா, ஆயா, அத்தை எல்லாருமே கொண்டாடுவாங்க. நாங்கள் தூங்குவோம். மத்தியானமே உரலில் நெல் குத்தி அரிசி எடுத்து வச்சாச்சு. அது ஒரு படி இருக்கவும் அதை நல்லா ஊற வச்சு நல்லா உலர்த்திட்டு மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன். ஒரு படி அரிசி மாவுக்கு 6 தேங்காய், அதை துருவலை மிக்சி ஜார்லேயே பூ மாதிரி துருவிக்கிட்டு அந்த தேங்காயையும் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லா மாவையும் கலந்துட்டு இதில் தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி நம்ம பிசைகிற பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இந்த கொழுக்கட்டைக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. வெறும் தேங்காயும் அரிசி மாவும் தான். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்க வேண்டியது தான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் உப்பு இல்லாத கொழுக்கட்டை சாப்பிட மாட்டோன்ட்டு அம்மா கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இனிப்பு போட்டு எங்களுக்கு காலையில் கொடுப்பாங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட் மட்டும் வச்சு வைக்கோலை நான் சாயங்காலமே கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிக்கிட்டேன். அந்த வைக்கோலை இட்லி பாத்திரம் ஃபுல்லும் பரப்பிக்கணும். இது மேலே வச்சு தான் கொழுக்கட்டைங்களை வேக வைக்க போகிறோம். ஆதி காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ இந்த பூஜையை அதே மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வைக்கலாம். 3 பேர் போடுறதால 6 பாகமாக உருண்டை பிடிச்சிருக்கோம். ஒரு உருண்டை அடை தட்டுறதுக்கு, இன்னொரு உருண்டை சின்ன சின்ன உருண்டை அந்த உருவங்கள்லாம் செய்யறதுக்கு வச்சுருக்கோம். அடையை தட்டி முடித்ததும் பிள்ளையார் தான் பிடிச்சி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சட்டுன்னு என்னன்னு தெரில, கொடக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையாக நிதானமாக எவ்வளோ உங்களுக்கு எந்தெந்த உருவம் பிடிக்குதோ அந்த உருவத்தை கொண்டு வரலாம். தெரியாதவங்க சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி அது மேலெல்லாம் வச்சிடலாம். எங்கள் அம்மாலாம் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பாடை, பொணம், வெட்டியான், அப்புறம் என்னென்னமோ செய்வாங்க. செஞ்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக கோபுரம் மாதிரி ஆக்கிடுவாங்க. அடுத்தது அம்மிக்கல், குழவி, கொடக்கல், உரல். அடுத்த உருவம் பிள்ளையார் நடுவில் வச்சாச்சு. அடுத்த உருவம் பாடை, பாடையில் படுக்க வைக்கிறதுக்கு பொணம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு அபசகனமாக இருந்தாலும் இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும். நான் ஒரு கொழுக்கட்டையை முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி 3 கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். கைக்குத்தல் அரிசி நெல்லை இடித்து புடச்சி வச்சுருந்ததால் இது சாப்பிட டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா காமாட்சி விளக்குக்கு முன்னாடி வைக்கோல் அழகாக பரப்பி வைக்க போகிறோம். ஏன்னா வேக வச்ச கொழுக்கட்டையை அதில் தான் வைக்க போகிறோம். கொழுக்கட்டை வெந்ததும் அதை எடுத்து வச்சுட்டு முதல்ல நிலவுக்கு போய் பூஜை பண்ண போகிறோம். முதல்ல சாம்பிராணி போட்டுக்கலாம். அடுத்தது சூடம் ஏற்றி நிலவுக்கு தீபாரதனை காட்டணும். ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் தட்டும் பிடிக்கிறதால என்னால் ஒரு இதாக போட முடியல.
நிலா வந்து எங்களுக்கு கண்ணுக்கே தெரியல. ஆனா வந்து வெளிச்சம் மட்டும் இருந்துச்சு. அந்த திசைய பார்த்து தான் நாங்க வந்து தீபாரதனையும், ஆ தூபமும் காட்டுனோம். வெந்த கொழுக்கட்டைய சாமி முன்னாடி வச்சுட்டு, கொட்டாங்குச்சியில அப்படியே குருணை மாதிரி செஞ்சு, அதில தேங்காய் பூ கொஞ்சம் கிளறி, அத வந்து நிலவுக்கு படைப்பாங்க. அத வந்து ஔவையாருக்கு கொக்கு காட்டிக்கிட்டு வாயில போட்டு மெல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. தீபாரதனை காட்டிட்டு, தூபமும் போட்டுட்டு, மறுபடி தான் நம்ம கீழ போயிட்டு காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ண போறோம். அதாவது பிள்ளையாருக்கு. இந்த மாடியில பூஜை பண்ணது ஔவையாருக்கும், நிலவுக்கும். பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, இந்த தீபாரதனை அணைஞ்சதும் கீழே போகலான்ட்டு நாங்கள் உக்காந்துருக்கோம். ஔவையாருக்கு குருண அரிசியில் தேங்காய் பூ கலந்ததை இந்த மாதிரி காட்டி கொக்கு காட்டணும். பூஜைலாம் முடிச்சுட்டு செவ்வாய் பிள்ளையார் கதை. இந்த செவ்வாய் பிள்ளையார் எப்படி வந்துச்சு, இது கொண்டாடுறதால நம்மளுக்கு என்ன நன்மைன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் 7 அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. அவங்க ரொம்ப வறுமையில் வாடுறவங்க. ஒரு நாள் அந்த வழியாக ஔவையார் பாட்டி போகிறாங்க. ஔவையார் பாட்டிக்கு பசி எடுக்குது. பசி எடுத்ததும் அந்த வீட்டில் போயிட்டு, அம்மா பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட இருந்தால் கொடுங்கன்னதும் அந்த பொண்ணு அழுவுறா. ஏம்மா அழுவுறன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அந்த கதையெல்லாம் சொல்கிறா. எனக்கு 7 அண்ணன்க, நான் ஒரு தங்கச்சி. அந்த 7 அண்ணன்களும் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு கொஞ்சமாக நெல் கொண்டு வருவாங்க. அதை இடிக்கும்போது பதர் தான் அதிகமாக வரும், கொஞ்சமாக அரிசி வரும். அதை பொங்கி நாங்கள் கால் வயிறு தான் சாப்பிட்றோம். இந்த நிலமையில் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியலேன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறா. ஔவையார் பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா, இந்த வச்சிக்கன்ட்டு கொஞ்சம் பச்சரிசியும் ஒரு தேங்காயும் கொடுத்து ரகசியமாக ஒரு பூஜை சொல்கிறாங்க. இந்த பூஜையை ஆண்களுக்கு தெரியாமல் நைட்டு அவங்க தூங்கின பிறகு, இருட்டின பிறகு தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பூஜையை செய்யணுன்ட்டு ஔவையார் பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அண்ணன்கள்லாம் தூங்குனதும் இந்த பூஜையை செய்ய போகிறா. ஔவையார் கொடுத்த பச்சரிசி தேங்காயை வச்சு உப்பு இல்லாமல் கொழுக்கட்டை செய்கிறா. கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ நெருப்பு இல்லையே, என்ன பண்ணுறதுன்ட்டு யோசனையிலே கால் போன போக்கில் போகிறா. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு புங்க மரமும் புளிய மரமும் பக்கம் பக்கமாக இருக்கவும், புங்க மரத்தில் ஒரு காலம், புளிய மரத்தில் ஒரு காலம் வச்சு மேலே ஏறி பார்க்குறா. தூரத்தில் ஏதோ நெருப்பு எரியிற மாதிரி இருக்குது. அந்த நெருப்பு எரியிறத நோக்கி நடந்து போகிறா. அங்கே போய் பார்த்தா ஒரு சுடுகாட்டில் பொணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வெட்டியான்கிட்ட போயிட்டு, நான் ஒரு பூஜை செய்யணும், அடுப்பு பற்ற வைக்க நெருப்பு இல்லை, கொஞ்சம் நெருப்பு தாங்கன்னு சொல்கிறா. அந்த வெட்டியானும் ஒரு தேங்காய் கொஞ்சம் பச்சரிசி கொடுத்து எனக்காகவும் வேண்டிக்கன்ட்டு சொல்கிறா. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததும் இருக்கிற மாவில் அவள் என்னென்ன பார்த்தாலோ அந்த உருவத்தெல்லாம் அந்த கொழுக்கட்டைக்கு வடிவம் கொடுக்குறா. பாடை, வெட்டியான், விறகு, பொணம், பிள்ளையார், அகல் விளக்கு, அம்மிக்கல், கொடைக்கல் எல்லாத்தையுமே செஞ்சு கொழுக்கட்டை செய்கிறா. செஞ்சு சிறப்பாக பூஜையும் பண்ணி முடிச்சிடுறா. கொஞ்ச நாள் கழித்து அந்த 7 அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகுது. அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து இவளுக்கும் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணி புகுந்த வீடு போகும்போது அந்த 7 அண்ணியும் கூப்பிட்டு, அண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பூஜை செஞ்சேன், ஔவையார் சொன்னாங்க, நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவங்களும் தலையாட்டிடுறாங்க. அந்த நம்பிக்கையோடு அவள் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. 7 அண்ணிங்களும் ஒரு நாள் இந்த பூஜையை செய்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொழுக்கட்டையில் உப்பு இல்லைன்ட்டு அவரைப்பந்தல், வண்ணான் துணி எடுக்கிற ஏனம், இந்த மாதிரி பொருளில் அந்த கொழுக்கட்டையை வச்சிடுறாங்க. அவரைப்பந்தலில் வச்ச கொழுக்கட்டையை காகம் எல்லாம் சாப்பிட்டு எச்சம் முட்டிடுது. அழுக்கு துணி எடுக்க வந்த வண்ணம் என்ன செய்கிறான்னா, கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டுறான். இவங்க வாழ்க்கையெல்லாம் வண்ணானுக்கு போயிடுது. கொஞ்ச நாள் சென்று மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு வராங்க அந்த 7 அண்ணிகளும். இதை கேள்விப்பட்டு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு, என்ன நீ பண்ணீங்கன்னு இந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னதுக்கு ஔவையார்ட்டையும் பிள்ளையார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு, நானே கூட இருந்து சுபமாக செஞ்சு தரேன்ட்டு அவள் கூடவே இருந்து ஒரு மாதத்தில் வர்ற இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தில் அவங்க அண்ணி கூட செஞ்சிடுறா சிறப்பாக. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வசதியானவங்களாக ஆயிடுறாங்க. இதுதாங்க அந்த கதை. ஆடி, தை, மாசி மாதத்தில் வளர்பிறையில் வர்ற செவ்வாய்க்கிழமையில் இந்த பூஜையை செய்யலாம். நைட்டு 1 மணிக்கு மேலே தான் செய்யணும். ஆண்கள் இல்லைன்னா
ஒரு 10 மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு 2 மணி 1 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பூஜை பண்ணதுக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் அழிச்சிடணும். எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஆறு, குளம், கிணறு எது இருக்கோ அதில் போட்டுடணும். போடும்போது வெத்தலையில் சூடம் வச்சு இந்த மாதிரி நம்ம மனசில் உள்ளதை வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி அனுப்பணும். இவ்வளோதாங்க இந்த செவ்வாய்ப்பிள்ளையார் விரதத்தோட அருமை. கண்டிப்பாக இதை செய்யுங்க, உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுட்டு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நாங்கள் படிக்கிற காலத்தில் தேங்காயும் பச்சரிசியும் சேர்த்து செய்கிற கொழுக்கட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை என்ன செய்வோன்னா, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, லஞ்சு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே முகத்தை அந்த பாக்ஸுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வாயில் வச்சுப்போம். ஏன்னா வெளியே தெரியக்கூடாது, வானம் பார்க்கக்கூடாது, சூரியன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா. அசந்தால் ஆடி, தவறினால் தை, மறந்தால் மாசி, இந்த 3 மாதத்தில் வர்ற வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பூஜையை செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.